தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளின் புத்தகத்தில் வரக்கூடிய ஜெபங்களை குறித்து இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க போகின்றோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் பல இடங்களில் ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ஜெபத்தினால் அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை நாம் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளில் நாம் காண முடியும். நாம் வாசித்த அந்த வசனமும் கூட ஜெபத்தை குறித்ததான வசனங்கள் தான். சரி, ஜெபம் எவ்வாறு ஆரம்ப நாட்களில், அதாவது ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு உதவியாக இருந்தது, ஜெபம் எவ்வாறு முக்கியமானது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதன் நிமித்தமாக அல்லது அதன் மூலமாக இன்றைக்கு நமக்கு இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. அந்த காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். சரி, இந்த ஜெபத்தை குறித்து இந்த நடபடிகளில் சொல்லப்பட்ட அந்த பகுதிகளை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக ஒரு சில முன்னுரைகளை இந்த புத்தகத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகள் பல விதங்களில் அழைக்கப்படுகிறது. முதலாவது, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் சுவிசேஷ புத்தகங்களுக்கும் நிருபங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக அல்லது ஒரு இணைப்பின் புத்தகமாக இருக்கின்றது. அதாவது சுவிசேஷ பகுதிகளில் என்ன நடந்ததோ அதை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கும், இனிமேல் அதாவது அப்போஸ்தலர்களுடைய ஊழியங்கள் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றியும், பவுலினுடைய மிஷனரி பயணங்கள் எவ்வாறு அவர்கள் தேவனுக்காக சாட்சியாக இருந்தார்கள் என்பதை பற்றியும், சபைகளை குறித்து பல விஷயங்களை நாம் இந்த அப்போஸ்தலருடைய நடபடிகளில் தான் நாம் காண்கிறோம். அதாவது நிருபங்களில் நாம் காணக்கூடிய அந்த பல சபைகள், அந்த சபையை குறித்ததான விளக்கம், அதனுடைய பின்னணி இந்த அப்போஸ்தலருடைய நடபடியில் தான் இருக்கிறது. எனவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அதாவது சுவிசேஷ புத்தகங்களுக்கும் நிருபங்களுக்கும் இடையே இணைப்பின் புத்தகமாக இது செயல்படுகிறது. சரி, இரண்டாவது, இட் இஸ் கால்ட் தி புக் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இது பரிசுத்த ஆவியானவரின் புத்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், இதில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் அல்லது பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு இடைபடுகிறார், எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் இந்த புத்தகம் முழுவதிலும் நாம் காணலாம். அது ஒருவேளை அவர்கள் செய்யக்கூடிய ஊழியங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு சபை நிறுவப்படக்கூடியதாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் அவர்களுக்கு மத்தியில் செயல்படுகிறதை இவர்கள் ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்டு ஊழியங்கள் செய்கிறதை நாம் காண முடியும். அநேக இடங்களில் ஆவியானவர் அவருடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதையும் நாம் காணலாம். உதாரணமா அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 4 வசனம், 4 அதிகாரம் 8:31, 9 அதிகாரம் 17வது வசனம், 13 அதிகாரம் 9வது வசனம். இந்த வசனங்களில் ஆவியானவர் எவ்வாறு செயல்பட்டார், விசுவாசிகள் எவ்வாறு ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் காணலாம். மூன்றாவது, this is called the book of witness. இந்த புத்தகம் சாட்சிகளின் புத்தகம் என்றும் அழைக்கப்படுகிறது. சாட்சிகளின் புத்தகம். இந்த சாட்சி அப்படின்ற வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புத்தகத்தில் மட்டும், இந்த அப்போஸ்தலர் நடபடிகள்ல 29 முறை வருகிறதை நாம் காண முடியும். அதாவது a witness is somebody who tells what he has seen and what he heard. அதாவது சாட்சி என்பது என்ன? அதை சொல்லக்கூடியவர் அதை கேட்டு, அதை அவர் அறிந்து, என்ன கேட்டாரோ என்ன பார்த்தாரோ அதை அப்படியே பகிர்ந்து கொள்வது. அதைத்தான் அப்போஸ்தலர்
4ஆம் அதிகாரம் 19, 20 போன்ற வசனங்களில் நாம் காண்கிறோம். சரி, அப்ப சாட்சிகள் அப்படின்ற வார்த்தை இந்த புத்தகத்தில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் ஆரம்ப நாட்களில் உள்ள விசுவாசிகள் அவருக்காக சாட்சிகளாக இருந்ததை இந்த புத்தகம் விளக்குகிறது. அடுத்து 4வது, திஸ் இஸ் கால்ட் தி புக் ஆஃப் பிரேயர். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த புத்தகம் ஜெபத்தின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, ஜெபத்தின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கிறோம். சரி, இந்த ஜெபத்தை குறித்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் எங்கெல்லாம் வருகிறது என்பதையும், எதற்காகவெல்லாம் அவர்கள் ஜெபித்தார்கள், எவ்வாறு ஜெபம் அவர்களுடைய வாழ்வில் கிரியை செய்தது, அவர்களை மேன்மைப்படுத்தியது, எவ்வாறு அவர்களை விடுதலை செய்தது என்பதை நாம் காணலாம். நிச்சயமாக ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகளுக்கு இந்த ஜெபம் தான் முக்கியமானதாக இருந்தது. அதாவது இப்படி நாம் சொல்லலாம், ஜெபத்தினால் அவர்கள் எல்லாவற்றையும் சாதித்தார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, அல்லது அவர்கள் என்ன செய்ய சென்றார்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லது எல்லாவற்றிற்கும் முன்பாக ஜெபத்தை அவர்கள் மையப்படுத்தி வாழ்ந்தார். அதாவது ஜெபமே அவருடைய வாழ்வில் முக்கிய இலக்காக இருந்தது. முதலாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15 26 வசனங்கள். இப்போது நாம் வாசித்தோம் அல்லவா, அந்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? The believers prayed for guidance in making decisions. அவர்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறார். அதாவது 12வது சீசரை குறித்த தீர்மானம் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். சரி, அப்ப தீர்மானம் எடுப்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இந்த ஜெபம் இருந்தது. அவர்கள் ஜெபத்தின் மூலமே அதை செய்ததை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 23 31 வசனத்தில், for courage to witness for Christ, கிறிஸ்துவுக்காக அவர்கள் தைரியமாய் சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக கூட அவர்கள் ஜெபித்தார்கள் என்பதை 4ஆம் அதிகாரத்தில் நாம் காணலாம். அடுத்து மறுபடியும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வசனங்களில் prayer was a normal part of their daily ministry. அந்த விசுவாசிகள் செய்து வந்த அந்த ஊழியங்களில் எப்போதுமே இந்த ஜெபம் பங்கு வகிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய ஊழியத்தில், அவர்கள் ஊழியத்திற்கு செல்லும் போதும் முடித்து வந்த போதும் அவர்கள் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55 60, ஸ்டீபன் prayed as he was being stoned. ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது கூட அவர் ஜெபிக்கிறதை நாம் இங்கே காணலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 14 17, பீட்டர் அண்ட் ஜான் prayed for the Samaritans. சமாரியர்களுக்காக பேதுருவும் யோவானும் ஜெபிக்கிறதை 8ஆம் அதிகாரம் 14 17 வரை நாம் காணலாம். அடுத்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், Saul of Tarsus he prayed after his conversion. சவுல் அல்லது பவுல் தன்னுடைய மனம் திரும்புதலுக்கு பின்பதாக அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே 9ஆம் அதிகாரம் 36 43 வரைக்கும், பீட்டர் prayed before he raised Dorcas from the dead. தொர்க்கால் உயிரோடு எழுப்பப்பட போகிறாள். அங்கே பேதுரு அற்புதம் செய்ய போகிறார், தேவனுடைய உதவியோடு. அதற்கு முன்பதாக கூட பேதுரு ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் கொர்நேலியுவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த கொர்நேலியுவும் கூட அவன் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறதை நாம் காண முடியும். மறுபடியும் அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இந்த கொர்நேலியுவின் ஜெபம் கேட்கப்படுகிறதை நாம் காண முடியும். அதற்கு பேதுருவும் ஜெபத்தில் அதாவது ஈடுபடுகிறதை நாம் காண முடியும். அடுத்து 12ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? அங்கே பேதுரு சிறையில் வைக்கப்படுகிறார். அப்படி சிறைச்சாலையில் அவர் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் யாவரும் அவனுக்காக ஊக்கத்தோட ஜெபித்தார்கள். என்ன நடந்தது? அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அங்கே பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறதை நாம் காண முடியும். அது மட்டுமல்ல,
அதிகாரம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் அந்தியோகியா சபை பவுலுக்காக பர்னபாவுக்காக, அதாவது ஊழியத்திற்கு பிரித்துவிட்டு அனுப்புவதற்கு முன்பதாக ஆவியானவரின் உதவியோடு அந்த வார்த்தையை கேட்டு அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் போது அந்த சபை, அந்தியோகியா சபை ஜெபித்து அனுப்புகிறதை நாம் காண முடியும். 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள், 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அடுத்து அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அங்கேயும் பவுல் வழக்கமாக ஜெபம் பண்ணக்கூடிய ஆற்றங்கரைக்கு செல்லுகிறார். அந்த ஜெபம் செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் லீதியாவினுடைய இருதயம் திறக்கப்பட்டதை நாம் காணலாம். அப்போஸ்தலர் 16-13. மறுபடியும் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் திரும்பவும் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் அங்கேயும் அவர்கள் ஜெபித்தார்கள். அங்கே சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டதை நாம் காண முடியும். 20ஆம் அதிகாரம் 36 மற்றும் 21 5வது வசனத்தில் பவுல் தன் நண்பர்களை விட்டு விடைபெறப் போகிறார். அப்படி விடைபெறக்கூடிய சமயத்தில் கூட அவர் அவர்களுக்காக ஜெபித்து விட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். Paul prayed for his friends before leaving them. இதை நாம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் காணலாம். 27ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அப்போஸ்தலர் 27:35 in the midst of a storm he prayed for God's blessing. பவுல் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் காணலாம். அது 27ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் கூட அங்கே ஒரு சுகம் தேவை என்பதற்காக அங்கே ஜெபம் செய்யப்படுகிறதை நாம் பார்க்கலாம். சரி, இப்ப இவ்வளவு ஜெபங்கள் இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில் இருக்கிறது. So prayer is a good lesson for the church today. இன்றைக்கு நமக்கும் நாம் சார்ந்திருக்கிற இந்த சபைக்கும் ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் நமக்கு எடுத்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமது வாழ்க்கை அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட ஒரு வேலையை, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருந்தாலும், அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், ஜெபத்தை அடிப்படையாக வைத்தே நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மிகச் சிறந்த சான்று. நாம் இப்போது சிந்தித்தோம் அல்லவா, அவர்கள் தங்கள் வாழ்வில் என்ன செய்தாலும் சரி, அதை செய்வதற்கு முன்னும் பின்னும் எல்லா காரியத்திற்கும் அவர்கள் ஜெபித்தார். ஜெபத்தினுடைய மேன்மையை கண்டார்கள். ஜெபத்தினால் அவர்கள் பதிலை பெற்றுக் கொண்டார்கள். ஜெபமே அவருடைய வாழ்வில் வெற்றியை கொண்டு வந்தது. ஜெபமே எல்லா காரியத்தினுடைய நிறைவேறுதலாக இருந்தது. அவர்கள் மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும் அவர்கள் பயப்படவில்லை, கலங்கவில்லை. மாறாக அவர்கள் பாடுகள், உபத்திரவங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நேராக அவர்கள் சென்றாலும் வாழ்ந்தாலும் ஜெபத்தை மையப்படுத்தினார்கள். ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த பில்கிரிம் புரோகிரஸ் அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஜான் பனியன் எழுதியிருக்கிறார். அதாவது மோட்ச பிரயாணம் அப்படின்ற புத்தகத்தை ஜான் பனியன் எழுதியிருக்கு. அவர் ஜெபத்தை குறித்து இப்படி ஒரு கோட் பண்ணியிருக்கிறார், மேற்கோள் சொல்லியிருக்கு. என்ன சொன்னார் அப்படின்னா, prayer is a shield of the soul. Prayer is a shield of the soul, the sacrifice to God and to courage to Satan. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜெபம் என்பது ஆத்துமாவினுடைய ஒரு பாதுகாப்பு அரண். அது மட்டுமல்ல, அது தேவனுக்காக அர்ப்பணம் செய்வது என்றும், அது சாத்தானினுடைய எதிரி. அது மட்டுமல்ல, சாத்தானுக்கு துன்பம் கொடுக்கக்கூடியதாக, தீமை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஜான் பனியன் சொல்லுகிறார். எனவே என் அன்பான சகோதர சகோதரிகள், இந்த காலை வேளையில் நாம் இந்த ஒரு பாடத்தை நம் வாழ்வில் கற்றுக்கொள்வோம். ஜெபம் நம் வாழ்வில் முக்கியமானதாக இருக்கட்டும். ஜெபத்தின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் நிறைவேற்றலாம். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.